ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு என்னன்னா பேட்ரி மாற்றணுங்க. ஆல்மோஸ்ட் 3.5 years ஆயிடுச்சு. ஸோ இந்த பேட்ரி சேஞ்ச் அவுட் பண்ணணும். நான் கவசக்கி அஃபீஷியலில் கேட்டிருந்தேன். அங்கே ரொம்ப காஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா, வெளியில் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு கடை இருக்குது. ஸோ அவங்கக்கிட்டேயே ஆர்டர் பண்ணியிருந்தேன். அவங்க 2 hours ஆகும்னாங்க. வந்துருச்சு பேட்ரி. நான் ஆல்ரெடி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஃபிக்ஸ் மட்டும் பண்ணால் போதும். நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணேன், என்னென்ன போல்ஸ் ரிமூவ் பண்ணேன் எல்லாத்தையும் காமிக்கிறேன். அண்ட் இந்த பேட்ரி பார்த்திங்கன்னா 4 years வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டோட. சரி, எப்படி இப்போ ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ பேட்ரி இப்படி தான் இருக்கும் ஓப்பன் பண்ண பிறகு. ஸோ இதை நம்ம இந்த ப்ரொவிஷனுக்குள்ளே வைக்க போகிறோம். இந்த ப்ரொவிஷன் முதல்ல இதில் இருக்கிற இந்த லேபிள்ஸ் எல்லாத்தையும் பிச்சு எடுத்துடலாம். நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க இவ்வளோ சீக்கிரம் பேட்ரி முடிஞ்சிடும்னு. ஓகே, மேலெல்லாம் கொஞ்சம் தனித்தனியாக இருக்குது. ஒரு நிமிஷம். டு நாட் ஓப்பன் அவங்களே சொல்லியிருக்காங்க. நம்ம எதுவும் பண்ண வேண்டாம். கூட எக்ஸ்ட்ரா இந்த போல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சரி, இந்த ஸ்க்ரூஸை தான் நம்ம போட்டு தான் உள்ளே லாக் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த போல்ட்ஸை தான் நம்ம போட்டு எல்லாத்தையும் லாக் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 கொடுத்துருக்காங்க. 2 4 இருக்குது இல்லை. ஸோ 2 போல்ட் 2 நட், அவ்வளோதான். இதை பார்த்தீங்கன்னா இந்த காடிக்குள்ளே இப்படி வைக்கணும். ஏன்னா இதுதான் நம்மளுக்கு லாக் பண்ணுறதுக்கு இதான் ஹெல்ப் ஆக போகுது. ஸோ பேட்ரியை உள்ளே இறக்கிடலாம். இங்கே நெகட்டிவ், இங்கே பாசிட்டிவ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த போல்ட் போட்டுட்டேன். இதில் இந்த ஸ்க்ரூஸ் போடணும். அண்டு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பாசிட்டிவ் நெகட்டிவ் கொடுத்துருக்காங்களா, அதே மாதிரி உள்ளேயும் பாசிட்டிவ் நெகட்டிவ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே டைரெக்ஷனில் உள்ளே வச்சிடலாம். கொஞ்சம் எல்லா ப்ரொவிஷன்ஸையும் கொஞ்சம் தள்ளிட்டு வைக்க வேண்டியது. இந்த 2 போல்ட்டை கீழே வச்சேன். முதல்ல இதை தூக்கி உள்ளே வைப்போம். ஸோ உள்ளே வச்சாச்சு. அண்ட் இதுக்கு மேலே இது வைக்கணும், இதுக்கு மேலே இது வைக்கணும். வச்சுட்டு ஒரு ஸ்டார் ஸ்க்ரூ டிரைவர் அண்டு ஒரு ஸ்டார் ஸ்க்ரூ டிரைவர் அண்ட் அந்த போல்ட்டு. அவ்வளோதான். தென் இந்த சைடுக்கும் இன்னொன்று இதோட கேப்பு மறுபடியும் ஓகே. இந்த கேப் மாட்டிக்கிச்சு. இப்போது ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அண்ட் ஃபைனலாக இந்த கிளிப்பு குள்ளே வச்சுட்டு மேலே ஒரு போல்ட்
இப்போ இந்த ஸ்க்ரூ உள்ளே இறக்கிட்டோம் தெரிஞ்சு. இப்போ அந்த போல்ட்டே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. எனக்கு தெரிஞ்சு வேறு அவ்வளோதான். இதில் செட் பண்ணது எல்லாத்தையும் எடுத்து நான் பேக் டு இடம் வச்சுட்டேன். அண்ட் லைட்டாக கொஞ்சம் க்ளீனும் பண்ணேன், ரொம்ப டஸ்ட்டாக இருந்துச்சு. அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஜஸ்ட் இக்னைட் ஆகுதான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ இக்னைட் ஆகுதான்னு செக் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லாமே ஆல்மோஸ்ட் போட்டுட்டேன். ஹோப் இந்த பேட்ரி ஒர்க் ஆகணும். நைஸ். ஓகே, எவ்ரிதிங் பேக் டு நார்மல். ஸோ இப்போ எல்லாமே ஆக்சுவலி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அண்ட் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்த்தாச்சு. இப்போ சீட்ஸ் போடணும். எல்லா சீட்டையும் இப்படி தள்ளுற மாதிரி தான் இருக்கும். இந்த சீட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்கும். ninja 300 அப்படி. ஸோ இப்படி வச்சுட்டு உள்ளே தள்ளணுன்னா சீட் உட்காந்துருச்சு. ஸோ இங்கே ஒரு ஹோல் தெரியுதா? ஸோ இங்கே தான் வந்து இந்த அலங்கி யூஸ் பண்ணி நம்ம இந்த ஸ்க்ரூவை உள்ளே ஏற்றணும். ஸோ அப்போ தான் வந்து சீட் அசையாமல் இருக்கும். இதே மாதிரி அந்த பக்கமும் இருக்குது. இதை லைட்டாக நீங்கள் சீட்டை ஷேக் பண்ணி உள்ளே ஏற்றுங்க. ஸோ தட் அப்போ தான் வந்து கரெக்டாக த்ரெட்டு வந்து கிராஸ் த்ரெட் ஏறாமல் ஸ்ட்ரைட்டாக போய் உட்காரும். லாஸ்ட்டாக வந்து ஒரு ஃபுல் டைட். ஸோ இதே மாதிரி அந்த சைடும். இந்த சைடும் அதே மாதிரி. ஸோ கடைசியாக இந்த ஷீல்டு தான். இந்த ஷீல்டை போடும்போது பார்த்து போடுங்க. ஸோ இந்த பட்டன்ஸ் எல்லாம் இருக்கும், எல்லாமே வந்து கரெக்டாக ப்ராப்பராக இந்த இடத்துல அலைன் ஆகிருக்கான்னு மட்டும் பாருங்கள். இந்த புஷ் இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அண்ட் செக் பண்ணிவிட்டு முதல்ல உள்ள அப்புறம் இங்கே கம்ப்ளீட்டாக ஃபிக்ஸ் ஆன பிறகு இந்த போல்ட்டை போட்டு அண்ட் இந்த அலன்கியை போட்டு ஃபுல் டைட் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த சைடும். ஸோ இந்த லாஸ்ட் எண்டில் போய் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வாஷரும் போல்ட்டும் போட்டு அலங்கி வச்சு டைட். ஃபைனலாக
சீட்டு ஜஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மேக் ஷூர் எல்லாமே இன்டாக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஒன்ஸ் இன்னொரு தடவை ஸ்டார்ட் பண்ணி மட்டும் பார்த்துக்கலாம்.